ஒரு அழகான கிராமத்தில் சிவப்பு துப்பட்டா அணிந்த ஒரு சின்ன பெண் வாழ்ந்தாள். அவளை எல்லோரும் சிவப்பு குட்டை என்று அழைப்பார்கள். ஒரு நாள் அவள் அம்மா ஒரு கூடை கொடுத்து, பாட்டி உடம்பு சரியில்லை, இந்த உணவை எடுத்துக்கொண்டு நேராக செல், வழியில் யாருடனும் பேசாதே என்று எச்சரித்தார். மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு காடு வழியாக சென்றாள் சிவப்பு குட்டை. ஆனால் அந்த காடு அமைதியாக இருந்தாலும் யாரோ அவளை கவனித்துக் கொண்டிருந்தார். அது ஒரு சூழ்ச்சியான ஓநாய். ஹா ஹா, இவள் எங்கே போகிறாள் என்று நகைத்தது. ஓநாய் நன்றாக நடித்து, எங்கே போகிறாய் குட்டி என்று கேட்டது. அவள் அறியாமல், என் பாட்டி வீட்டிற்கு என்று சொல்லிவிட்டாள். அது போதும், ஓநாய் வேகமாக ஓடி பாட்டி வீட்டை அடைந்தது. பாவம், பாட்டியை அலமாரியில் பூட்டி வைத்து அவளாகவே வேடமிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டது. சிறிது நேரத்தில் சிவப்பு குட்டை வீட்டிற்கு வந்தாள். பாட்டி, உங்கள் காது ஏன் இவ்வளவு பெரியது? உன் குரலை நன்றாக கேட்க. உங்கள் கண்கள் ஏன் இவ்வளவு பெரியது? உன்னை நன்றாக பார்க்க. உங்கள் பற்கள் ஏன் இவ்வளவு பெரியது? உன்னை சாப்பிட. அப்படியே ஓநாய் குதித்தது. அந்த நேரத்தில் வீட்டின் கதவு உடைந்து திறந்தது. ஒரு வீரமான வனக்காரர் உள்ளே பாய்ந்து வந்தார். ஓநாய் பயந்து ஓடிவிட்டது. பாட்டி பாதுகாப்பாக வெளியே வந்தார். அந்த நாளிலிருந்து சிவப்பு குட்டை ஒரு பாடம் கற்றுக்கொண்டாள். அம்மா சொல்வதை கேட்க வேண்டும், அந்நியர்களை நம்பக்கூடாது.